பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், வயிறு உப்பிசமாகும், சாக்லேட் சாப்பிடணும் போல தோணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொதுவான விஷயங்கள். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு இந்த சமயத்தில் தாடை பகுதியில் ஒரு பயங்கரமான இறுக்கம், வலி, இல்லைன்னா காலையில் எந்திரிக்கும் போது பற்களை கடிச்சிக்கிட்டே எழுந்திக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். வாய் திறக்கும்போது லேசான ஒரு சத்தம் கேட்கலாம். இதுக்கும் நம்ம ஹார்மோன்களுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய பேர் இது ஏதோ பல் பிரச்சனை இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினச்சி விட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இது உங்கள் கருப்பைக்கும் தாடைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நெருக்கமான ஹார்மோன் கனெக்ஷன். குறிப்பாக பிசிஓஎஸ் அப்புறம் ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கும்போது இந்த தாடை வலி ரொம்பவே அதிகமாகும். இதோட பின்னணி என்னங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த தாடை எலும்போ மண்டையோடு இணையிற இடத்துக்கு பேர் தான் டெம்பரோமேண்டிபுலார் ஜாயிண்ட் இல்லைனா டிஎம்ஜே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கிற மற்ற மூட்டுகளை விட இந்த ஜாயிண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதில் இருக்கிற ரிசப்டார்கள் நம்ம உடம்போட ஈஸ்ட்ரோஜன் அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவுக்கு ரொம்பவே சென்சிட்டிவ். ஒவ்வொரு மாதமும் ஓவுலேஷன், அதாவது முட்டை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாகும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு இயற்கையாகவே தசைகளையும் லிகமெண்ட்டுகளையும் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு குணம் இருக்குது. ஆனால் பிசிஓஎஸ் இருக்கும்போது நமக்கு ஒழுங்காக ஓவுலேஷன் நடக்காது. இதனால் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு ரொம்ப குறைஞ்சு ஈஸ்ட்ரோஜன் மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோன் சமநிலை மாறும்போது மூட்டுகளை சுற்றி இருக்கிற லிகமெண்ட்கள் அதோட நெகிழ்வுத்தன்மையை இழந்துடும். இதனால தாடை பகுதியில் இருக்கிற ஜாயிண்ட்ல வீக்கமும் ஒருவித அசௌகரியமும் உருவாகுது. இதோட நிக்காம நம்ம வாழ்க்கை முறை ஒரு பார்ட் பிளே பண்ணுது. பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பகல் முழுக்க நம்ம அனுபவிக்கிற ஸ்ட்ரெஸ் நைட்டு தூங்கும் போது நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த விடாது. இதோட விளைவா நமக்கு தெரியாமலேயே தூக்கத்துல பற்களை ஒன்னோட ஒன்னா பலமா கடிக்க ஆரம்பிப்போம். இதை மெடிக்கல் டேர்ம்ல பிரக்சிசம் அப்படின்னு சொல்லுவோம். நைட் முழுக்க தாடை தசைகள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறதால காலையில எந்திரிக்கும் போது தலைவலியோ இல்லைன்னா காதுக்கு கீழே இருக்கிற பகுதியில் ஒரு கடுமையான பிடிப்போ ஏற்படும். ஹார்மோன் இம்பேலன்ஸோ நரம்பு மண்டலத்தோட இந்த ஓவர் ஆக்டிவிட்டியும் ஒன்னா சேரும் போது தாடை வலி ஒரு தீராத பிரச்சனையா மாறிடும். இந்த தாடை இறுக்கத்தை குறைக்க நாம என்ன செய்யணும்? பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் சார்ந்து இருக்காம இயற்கையான முறையில தசைகளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். இதுக்கு மிக முக்கியமான ஒரு மினரல் தான் மெக்னீசியம். மெக்னீசியத்துக்கு தசைகளோட இறுக்கத்தை தளர்த்தி நரம்புகளை சாந்தப்படுத்துற குணம் இருக்கு. உங்க அன்றாட உணவுல பாரம்பரியமான தவிட்டு சத்து நிறைந்த தானியங்கள், முளைக்கட்டிய பயிர்கள், நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய முக்கியமான கீரைகள், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை மாதிரி இருக்கக்கூடிய இரும்பு சத்தோ மெக்னீசியமோ அதிகமா இருக்கிற உணவுகளை சேர்த்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்க தாடை பகுதியில லேசா சுடு தண்ணி ஊத்துடன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில எளிய ஃபேஷியல் மசாஜ் நுட்பங்கள் மூலமா இந்த தசைகளோட பிடிப்பை ரிலீஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்க உடம்ப வெளிப்புறமாவும் உள்புறமாவும் ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். தாடையில ஏற்படுற வலி வெறும் ஒரு லோக்கல் பிரச்சனை கிடையாது. அது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோன்கள் உங்ககிட்ட பேசுற ஒரு மொழி. உடம்பு காட்டுற இந்த சின்ன சின்ன சிக்னல்களை அலட்சியப்படுத்தாதீங்க. முறையான உணவு, நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துற வாழ்வியல் மாற்றங்கள் மூலமா இந்த ஹார்மோன் சமநிலையை கொண்டு வர முடியும். உங்க உடம்ப இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமா வாழுங்க. நன்றி.